இப்போதைக்கு அது அதிமுக பாஜக கூட்டணியில இது பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா? இல்ல என்ன இருக்கு, என்ன அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி கிடையாது. அது அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. அது நீங்களே ஒரு அர்த்தத்தை எல்லாரும் கேட்கறாங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும் அதுதான் புரியல. முன்னாள் ஆளுங்கட்சியில பல அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது தவறு. அவங்க வந்து பவர்ல கிடையாது. மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களில் தோல்வி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயனுடைய வருகை உண்மையான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான அரசியலையும் உருவாக்கும். இப்போதைக்கு அது அதிமுக பாஜக கூட்டணியில இது பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா? இல்ல என்ன இருக்கு, என்ன நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வந்து நீங்க வந்து பேச்சுவார்த்தை பண்றீங்களா அப்படின்னா, தலைவர் வந்து மாநாட்டில் முதல் முறையா அவருடைய ஸ்பீச்சை நீங்க நல்லா பாருங்க. அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. எல்லா விஷயத்தையும் அதிமுகவை பாஜக எதிர்க்கிறதே இல்ல. இது கூட்டணிக்கான அஸ்திவாரமா? அப்ப ஒரு நிமிஷம். அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவா ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேல என்ன எங்களோட நிலைப்பாடு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு மேல வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து பவர்ல கிடையாது. மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களில் தோல்வி பெற்றிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த 2024 தோல்வி விட்டுருக்காங்க. ஸோ எல்லா தேர்தலிலும் தோல்வியுற்ற ஒரு கட்சியை எதுக்கு நாங்கள் வந்து எதுக்காக என்ன ரீசன் அதுதான் சொல்றோம்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்? திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ அந்த ஆட்சி கிளீனான ஆட்சி தானே. 2021 ஜெயிக்க வச்சாங்க. இந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு?